குட் ஈவினிங் டு ஆல். இது சாட்டர்டே ஈவினிங். இன்றைக்கி நைட் டின்னருக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது பூரி சாப்பிட்டு. 1 மந்த்துக்கு மேலே இருக்கும் வீட்டில் பூரி செஞ்சு. ஸோ அதனால் நைட் டின்னருக்கு பூரி தான். மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம்னு நினச்சிருந்தேன். பட் அருண் தான் நைட் செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட்டு பூரி பண்ணியாச்சு. நான் பூரிக்கு மாவு பிணையும் போது 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து உப்பெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவேன். பூரி நல்லா கிறிஸ்பாகவும் உப்பி வரும். ஸோ அதனால தான் எங்கள் வீட்டிலலாம் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணும்போது கடைசியாக கொஞ்சமாக கடலை மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி சேர்ப்பாங்க. ஆனால் அருண் வீட்டில் அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அருணுக்கு அந்த மாதிரி பண்ணால் பிடிக்காது. ஸோ அதனால் கடலை மாவுலாம் சேர்க்காம நார்மலாக தான் பண்ணியிருந்தேன். அது கூட அருணுக்கு பூரி கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு மசாலா வச்சு அது கூட தேங்காய் சட்னி இல்லை வேர்க்கடலை சட்னி எது இருந்தாலும் ஓகே, அதை வச்சு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் கைஸ், சூப்பராக டின்னர் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.